நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு 33 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, 34வது ஆண்டு காலம். இந்த 34 ஆண்டு காலத்தில் நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. என்னை பர்டிகுலராக ஒரு நாள் கூட அவர் என்னை கைவிட்டதை, அவர் விலகினதை, நான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறேன் எத்தனையோ முறை. ஆனால் ஒரு முறை கூட அவர் என்னை விட்டு தூரம் போனதே கிடையாது. அவர் மீண்டும் அரவணைத்துக் கொள்கிறவராய் தான் இருக்கிறார். அவ்வளவு பத்திரமாய் பாதுகாக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செய்கிறவரை போய் இன்னும் ஆண்டவரை அதுக்காகத்தான் நான் தேடுகிறேன் என்று சொன்னால், எப்படி ஒரு கணவனை ஒரு மனைவி நீ சம்பாரிச்சு போடுற, அதனால தான் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுமோ, ஏதோ நீ துணி துவச்சி போகிற, பாத்திரம் விளக்குற, அதனால தான் உன்னை வீட்டில் வச்சுருக்கிறேன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுமோ, அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கு ஹர்ட் ஆகும். நீங்கள் சொல்கிறது பல நேரத்தில் நம்ம வீட்டில் அப்படி தானே சொல்கிறோம், ஏதோ அந்த ஆளால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, ஏதோ சம்பாரித்து போடுறாப்புல அப்படின்றது நம்ம எவ்வளோ ஒரு கேவலமாக நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மனைவியை பார்த்து நம்ம ஏதோ நீ துணி வச்சு போகிற, பாத்திரம் விளக்குற, அதுக்காக நீங்கள் இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது வேலைக்காரங்களுடைய வேலை. ஒரு வேலைக்கு நம்ம ஒருத்தரை வச்சோம்னா அவங்க அதை செய்வாங்க, அது ஒரு வேலைக்காரின்னு சொல்கிறது கூட அர்த்தம். அது மாதிரி தான் ஏதோ இயேசு கிறிஸ்து எங்களை ஆசீர்வதிக்கிறார், அதனால் அவர் எனக்கு தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலான வார்த்தை இல்லை. நம்ம அதையும் தாண்டி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறதும், மனைவி கணவன் நேசிக்கிறதும், பிள்ளைகளை பெற்றோர் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் நேசிப்பாங்க, அதாவது எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நேசிப்பாங்க பாருங்கள். அந்த நேசம்தான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அதே நேசத்தை நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்மளை நேசிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து பாருங்கள். அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? ஏதாவது 1% இருக்குதான்னு பாருங்கள். ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்மளெல்லாம் நேசிக்கிறாருங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம்தான்.